Welcome to MWN.com. This channel is daily providing economic news of national and international importance through charts and bets. Subscribe MWN.com. Thank you. 1. 2025 நிதியாண்டிற்கான இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி குறித்த கணிப்பு. வலுவான கிராமப்புற மற்றும் நகர்ப்புற தேவை, மேம்பட்ட மூலதன உருவாக்கம் மற்றும் அதிகரித்த அரசாங்க செலவினங்கள் ஆகியவற்றின் ஆதரவுடன் 2025 நிதியாண்டில் இந்தியாவின் உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி தோராயமாக 6.5% ஆக இருக்கும் என்று நிதி அமைச்சகம் மதிப்பிடுகிறது. 2. 2026 நிதியாண்டிற்கான சர்வதேச நாணய நிதியத்தின் வளர்ச்சி முன்னறிவிப்பு. சர்வதேச நாணய நிதியம் IMF 2026 நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியை 6.5% ஆக கணித்து, உலகின் வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதாரங்களில் ஒன்றாக அதன் நிலையை தக்க வைத்துக் கொள்கிறது. 3. இன் பொருளாதார கண்ணோட்டம். எர்ன்ஸ்ட் யங் 2025 மற்றும் 2026 நிதியாண்டிற்கான உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியை 6.5% ஆக கணித்துள்ளது. இது மீள் பொருளாதார அடிப்படைகள் மற்றும் வலுவான தனியார் முதலீட்டை மேற்கோள் காட்டுகிறது. 4. ரிசர்வ் வங்கியின் திருத்தப்பட்ட வளர்ச்சி மதிப்பீடு. உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற தன்மைகள் காரணமாக, இந்திய ரிசர்வ் வங்கி RBI 2025 நிதியாண்டிற்கான அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி முன்னறிவிப்பை முந்தைய கணிப்புகளிலிருந்து 6.6% ஆக குறைத்துள்ளது. 5. வெளிநாட்டு முதலீட்டு வருவாய். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஏப்ரல் மாதத்தில் இந்திய பங்குச் சந்தைகளுக்கு திரும்பியுள்ளனர். கடந்த 2 வாரங்களாக நிகர வாங்குபவர்களாக உருவெடுத்துள்ளனர். இது இந்திய பொருளாதாரத்தில் புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையை குறிக்கிறது. 6. ஏப்ரல் 26 அன்று வங்கி விடுமுறை. இந்திய ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதல்களின்படி திட்டமிடப்பட்ட விடுமுறை காரணமாக, இந்தியா முழுவதும் உள்ள வங்கிகள் இன்று, ஏப்ரல் 26, 2025 அன்று மூடப்பட்டுள்ளன. 7. இந்தியாவின் மேம்பட்ட தளவாட தரவரிசை. உலக வங்கியின் தளவாட செயல்திறன் குறியீட்டில் இந்தியா 6 இடங்கள் முன்னேறியுள்ளது. இது உள்கட்டமைப்பு மற்றும் தளவாட செயல்திறனில் முன்னேற்றங்களை பிரதிபலிக்கிறது. 8. மின்சார வாகன சந்தை விரிவாக்கம். மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை அதிகரிக்கும் நோக்கில், MG மோட்டார் இந்தியா 7.98 லட்சம் ரூபாய் ஷோரூம் விலையில் நாட்டின் மிகவும் மலிவு விலை மின்சார வாகனமான காமெட்டை அறிமுகப்படுத்தியுள்ளது. 9. பெங்களூரு சென்னை விரைவுச்சாலை முன்னேற்றம். பெங்களூரு சென்னை விரைவுச்சாலை ஆகஸ்ட் 2025க்குள் திறக்கப்பட உள்ளது. இது தென்னிந்திய மாநிலங்களுக்கு இடையே இணைப்பு மற்றும் பொருளாதார ஒருங்கிணைப்பை மேம்படுத்துகிறது. 10. பொருளாதாரத்தை பாதிக்கும் வர்த்தக பதட்டங்கள். காஷ்மீரில் சமீபத்தில் நடந்த ஒரு கொடிய தாக்குதலால் தீவிரமடைந்த இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்து வரும் வர்த்தக பதட்டங்கள் பொருளாதார நடவடிக்கைகளை, குறிப்பாக எல்லைப் பகுதிகளில் பாதிக்கத் தொடங்கியுள்ளன. 11. சீன இறக்குமதிகளுக்கு டிரம்பின் 145% வரி. ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் சீன இறக்குமதிகளுக்கு முன்னோடியில்லாத வகையில் 145% வரியை விதித்துள்ளார். இது வர்த்தக பதட்டங்களை அதிகரித்து உலகளாவிய சந்தைகளை சீர்குலைக்கும். 12. சீனாவின் பழிவாங்கும் வரிகள். இதற்கு பதிலளிக்கும் விதமாக, அரிய மண் உலோகங்கள் மற்றும் மின்னணுவியல் போன்ற முக்கியமான ஏற்றுமதிகள் உட்பட அமெரிக்க பொருட்களுக்கு 125% வரை பழிவாங்கும் வரிகளை சீனா அறிவித்துள்ளது. 13. OECD உலகளாவிய வளர்ச்சி முன்னறிவிப்பை குறைக்கிறது. அதிகரித்த வர்த்தக தடைகள் மற்றும் புவிசார் அரசியல் நிச்சயமற்ற தன்மைகளை காரணம் காட்டி, பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பு OECD 2025ஆம் ஆண்டிற்கான அதன் உலகளாவிய வளர்ச்சி கணிப்பை 3.3% இலிருந்து 3.1% ஆக குறைத்துள்ளது. 14. J.P. மோர்கனின் நம்பிக்கையான பார்வை. 2025ஆம் ஆண்டிற்கான உலகளாவிய வளர்ச்சி விகிதம் 2.2% ஆக இருக்கும் என்று J.P. மோர்கன் கணித்துள்ளார். இது வலுவான அமெரிக்க தொழிலாளர் சந்தைகள் மற்றும் AI முதலீடுகளால் இயக்கப்படும் மந்தநிலைக்கான நிகழ்தகவு 15% மட்டுமே. 15. உலக வங்கி வளர்ந்து வரும் சந்தைக் கடன் குறித்து எச்சரிக்கிறது. உலக வங்கியின் தலைமை பொருளாதார நிபுணர் வளர்ந்து வரும் சந்தைகளில் அதிகரித்து வரும் கடன் அளவுகள் குறித்து கவலை தெரிவித்துள்ளார். அபாயங்களை குறைக்க கொள்கை தாராளமயமாக்கலை வலியுறுத்தியுள்ளார். 16. அமெரிக்க பெடரல் ரிசர்வ் கணக்கெடுப்பு அபாயங்களை எடுத்துக்காட்டுகிறது.
ஒரு பெடரல் ரிசர்வ் கணக்கெடுப்பு உலகளாவிய வர்த்தக மோதல்கள் மற்றும் கொள்கை நிச்சயமற்ற தன்மையை நிதி நிலைத்தன்மை அபாயங்களாக அடையாளம் கண்டுள்ளது, இது முதலீடு மற்றும் வீட்டுச் செலவினங்களை பாதிக்கிறது. 17. கலிபோர்னியா ஜப்பானின் பொருளாதாரத்தை முந்தியுள்ளது. கலிபோர்னியாவின் பொருளாதாரம் ஜப்பானின் பொருளாதாரத்தை விஞ்சியுள்ளது, இது 4வது பெரிய உலகப் பொருளாதாரமாக மாறியுள்ளது, இது மாநிலத்தின் பொருளாதார வலிமையை எடுத்துக்காட்டுகிறது. 18. இங்கிலாந்து சுற்றுலாத் துறை சரிவு. அதிக வரிகள், சிவப்பு நாடா மற்றும் விசிட் பிரிட்டனுக்கான நிதி வெட்டுக்கள் காரணமாக இங்கிலாந்தின் சுற்றுலாத் துறை சர்வதேச பார்வையாளர் செலவினத்தில் 2 பவுண்டு 20 பென்ஸ் பில்லியன் இழந்துள்ளது. 19. ஆப்பிரிக்கா மேம்பாட்டுத் திட்டங்களை G20 ஆதரிக்கிறது. ஆப்பிரிக்காவின் வளர்ச்சிக்கு உள்ள தடைகளை நிவர்த்தி செய்வதை நோக்கமாகக் கொண்ட ஒரு பணித் திட்டத்தை G20 உறுப்பினர்கள் ஆதரித்துள்ளனர், வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான கொள்கை தீர்வுகளில் கவனம் செலுத்துகின்றனர். 20. IMF தலைவர் வசந்த கூட்டங்களை பாராட்டுகிறார். IMF நிர்வாக இயக்குனர் கிறிஸ்டலினா ஜார்ஜீவா கட்டண நிச்சயமற்ற தன்மைகளுக்கு மத்தியில் நடைபெற்ற ஆக்கப்பூர்வமான வசந்த கூட்டங்களை பாராட்டினார், உலகளாவிய ஒத்துழைப்பின் அவசியத்தை வலியுறுத்தினார். Subject videos for BCom, BBA, MCom and MBA of all universities of India and foreign countries are available at channelmwn.com. Presented by Dr. M. Wilson, Professor, Author and Publisher. Thank you.